திரைசேரி செயலாளர் சிறை செல்ல நேரிடும் பிரசாத் ஸ்ரீவர்தன எம்பி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுவது நாங்கள் காணலாம். பெருந்தோட்ட மக்களுக்கு 200 ரூபாய் சம்பள அதிகரிப்புக்கு எவ்விதமான சட்ட வழிமுறைகளும் கிடையாது. அரச நிதியை எவ்வாறு தோட்ட கம்பெனிகளுக்கு வழங்க முடியும்? மக்கள் விடுதலை முன்னணியின் கட்சி நிதியத்திலிருந்து வழங்கலாமே தவிர திரைசேரியிலிருந்து வழங்க முடியாது. அவ்வாறு வழங்கினால் திரைசேரியின் செயலாளர் அரசு அதிகாரிகள் எதிர்காலத்தில் சிறை செல்ல நேரிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரசாத் ஸ்ரீவர்தன தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 6ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். அங்கு உரையாற்றிய அவர் பெருந்தோட்ட மக்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன குறிப்பிட்ட விடயத்தை அரசாங்கம் பற்றி பிடித்துக் கொள்கிறது. அவர் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்டத்தை சேர்ந்தவர். மலையக மக்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கும் பொறுப்பு அவருக்கு உண்டு. மக்கள் விடுதலை முன்னணியின் நிதியத்தில் இருந்து சம்பளத்தை வழங்கலாம், ஆனால் திரைசேரியில் இருந்து சம்பளத்தை வழங்க முடியாது. அவ்வாறு செய்தால் எதிர்காலத்தில் திரைசேரியின் செயலாளர் அதிகாரிகள் சிறை செல்ல நேரிடும். ஆகவே சம்பள அதிகரிப்பை சட்டப்பூர்வமாக செயற்படுத்தும் என்பதாகவும் நேற்று தினம் அவர் இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்த விவகாரங்களும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம். எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இந்த திரைசேரி அதில் வழங்க முடியாது, இதனை வழங்குவதற்காக நடவடிக்கை எடுத்தால் திரைசேரியின் செயலாளர் சிறைக்கு நேரிடும் என்பதாக சட்ட ஆளுமைகள் இல்லை என்பதாக, சட்ட இளமைகள் இல்லை என்பதாக தெரிவித்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள்.